சின்னமான புரட்சி தலைவியின் வழிவந்த சிங்கங்களான என் உயிரிலும் மேலான எனதருமை உடன்பிறப்புகளே, மதுரவாயில் தொகுதி வாக்காளர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தேர்தல் உங்களுக்கான தேர்தல், மக்களுக்கான தேர்தல். காரணம், இது ஏழை மக்கள் அரசாக இப்போது இருக்கும் திமுக அரசு இல்லை. அவங்க 2021 தேர்தல் அறிக்கை கொடுத்ததுல நிறைய ஏழை மக்களுக்கு செய்யறத பத்தியும், பொதுவான விஷயமான தமிழ்நாடு முழுவதும் உள்ள தண்ணி பிரச்சனையை தீர்க்கிற, அது மட்டும் இல்லாம வாய்க்கால், குளம், குட்டைகள் இதெல்லாம் தூர்வாரி நல்லபடியா செய்வோம் அப்படி எல்லாம் சொன்னாங்க. அம்மா கொடுத்த லேப்டாப் பிள்ளைகளுக்கு தொடர்ந்து கொடுப்போம்னு சொன்னாங்க. 4 வருடம் ஆச்சு தொடர்ந்து கொடுக்கறதுக்கு. அவங்களுக்கு இல்ல, கொடுக்கல. இதுதான் உண்மை. அதே மாதிரி எல்லாமே அவங்க சொன்னது எதையும் செய்யல. இங்க சென்னைக்கு மிக அருகாமையிலேயே இருக்கிற தொகுதி இது மதுரவாயில். எங்க பார்த்தாலும் தண்ணி பிரச்சனைங்கிறாங்க, தண்ணி இல்ல அப்படிங்கிறாங்க, வேலை வாய்ப்பு இல்ல, பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு இல்ல, படிச்ச பிள்ளைகள் எல்லாம் வீட்டுல இருக்கு, வேலை வாய்ப்பு இல்ல, பெண்களுக்கு வேலை வாய்ப்பு இல்ல, அதற்கு உண்டான தகுதிய இந்த அரசு செஞ்சு கொடுக்கல. ஏதாவது தொழிற்பேட்டைகள் புதுசா வந்தாதான் புதுசா வேலைக்கு போறவங்களுக்கு இடம் கிடைக்கும். அது மாதிரி அவங்க செய்யல. இந்த மாதிரி இருக்கும்போது இது எப்படி ஏழைகளுக்கு அரசுன்னு நம்ம சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. ஆனா இப்ப என்ன பண்றாங்க, இப்ப ஒரு தேர்தல் அறிக்கையை கொடுத்து அந்த தேர்தல் அறிக்கையில என்ன சொல்றாங்க, அதாவது டோக்கன் கொடுக்கறோம், அதுக்கு 8000 ரூபாய்க்கு உள்ள சாமான நீங்க போய் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒரு டோக்கன் கொடுத்து 8000 ரூபாய்க்கு சாமான் வாங்கிட்டா 5 வருஷம் காலம் அது போருமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எப்படி முடியும்? முடியாது. அதனாலதான் சொல்றேன் இது உங்களுக்கான தேர்தல் அப்படின்னு. ஏன்னா கிட்டத்தட்ட 12 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. இந்த 12 லட்சம் கோடி கடன் வாங்குறதுல என்ன ஆயிருக்கு, வட்டி மட்டும் 7000 கோடி மாசத்துக்கு கட்டுறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க என்னத்தை செய்ய முடியும்? ஒன்னும் மக்களுக்கான திட்டங்களை எதையுமே செய்ய முடியாது. அதனாலதான் நான் சொல்றேன், இது ஏழைகளுக்கான அரசாவும் இல்ல, உண்மையா அவங்களுக்கு செய்யற எண்ணமும் இல்லை. அதுக்காக தான் மக்கள்கிட்ட நான் தமிழ்நாடு முழுவதும் இப்ப வரும்போது ஒவ்வொருத்தர்கிட்டையும் நான் இத சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதனால இங்க உள்ள மக்கள் முடிவு பண்ண வேண்டியது, நம்ம அம்மாவுடைய ஆட்சி இருந்தாதான் நல்லா இருக்கும். அதனால இந்த மதுரவாயில் தொகுதி மக்கள் வெங்கடேசன் அவர்களுக்கு தென்னந்தோப்பு சின்னத்துல வாக்களிச்சு அவரை மகத்தான வெற்றி பெற வைக்கணும்னு உங்களை எல்லாம் அன்போட கேட்டுக்கிட்டு, நாளை நமது வெற்றி நமது, அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் நாமம் வாழ்க, புரட்சி தலைவி அம்மா நாமம் வாழ்க. நன்றி, வணக்கம்.